கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நீங்கள் இந்த வார்த்தையை இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, சரியாக அது மொழிபெயர்க்கப்படவில்லை. எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்குது? என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்கள், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அது எப்படி வசனம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இது என்ன அப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இருக்குது. அவரே கிள்ளி விடுற மாதிரி கிள்ளி விடுவாராம். அப்புறம் அவரே என்ன பண்ண, தொட்டியில் ஆட்டி விட்டுருவாராம். அதனால் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது சரியாக இருக்கா? இது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. மொழிபெயர்ப்பில் ஒரு தவறு இருக்குது. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்கள், என்னாலும். அந்த இது சரியாக பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு போட்டிருக்கு. போட்டுட்டு இங்கே இருக்கிற மாதிரியே இதை இந்த வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, அனுதினமும் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே இருக்கிற இப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் டெய்லி கர்த்தரை தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டெய்லி அவர் பாரம் சுமத்தி தப்பிக்கவும் வச்சிடுறாரு. அதனால் அவருக்கு தேங்க்ஸ்ன்னு இது சொல்லுது. ஆனால் அது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. நான் உங்களுக்கு அதை வாசிக்க விரும்புகிறேன். பைபிள் கேட்வே அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வசனத்தை குறித்து பல மொழிபெயர்ப்பில் நீங்கள் வாசிக்க முடியும். அதில் போய் ஒரு வசனத்தோட நம்பரை நீங்கள் போட்டுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது கடகடன்னு எல்லாமே காமிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி மொழிபெயர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் 2 காரியம் வருது. முதலாவது ஒரு விஷயம் அங்கே போட்டிருக்கு, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் அப்படின்னு வருது இல்லையா? ஆனால் அது ஆங்கிலத்தில் அப்படி வரல. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? நம்மேல் பாரம் சுமத்தினாலும். பாரத்தை அவர் நம்ம மேலே சுமத்தாரும் போட்டிருக்கு இல்லையா? ஆனால் ஆங்கிலத்தை அப்படி வரல. டெய்லி நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கிறாராம். டெய்லி பாரத்தை நம்ம மேலே அவர் சுமத்தாரன்னு சொல்கிறாங்க. தப்பு. சரியான மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறாரு, அதனால என்னாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ சரியா இருக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இது ஓகே, சரியா? என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னு கேட்டால், எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் நான் சுமக்க வேண்டிய பாரத்தை அவர் சுமக்கிறாரு. டெய்லி ஹூ பியர்ஸ் அவர் பர்டன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஏன் சுமைகளை அவர் சுமக்கிறாரு, அதனால என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாள் நான் சந்திக்கிறேன். இது கர்த்தர் உண்டாக்கின நாள். ஒருவேளை சில சூழ்நிலையில் நான் கடந்து போனால் கூட, அதை சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட நான் சொல்லணும், ஆண்டவர் இதை நான் சுமக்கலை, நீர் சுமக்கிறீர். இதை நான் சுமக்கலை, நீர் சுமக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அனுதினமும் என்னுடைய பாரங்களை அவர் சுமக்கிறபடியால். சிலருக்கு புரியுறதே இல்லை. கவலைப்படல ரொம்ப சாம்பியனாக இருக்கிறாங்க. நான் தான் குடும்பத்தையே தாங்குறேன்னு நினைக்கிறாங்க. அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்படி வசனம் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறது. நான் சொல்கிறேன், அந்த வார்த்தை உங்களை தாங்கும், உங்கள் குடும்பத்தை தாங்கும், இந்த சபையை தாங்கும். என்னை தாங்குகிறது கர்த்தருடைய வசனம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் அனுதினமும் என்னுடைய பாரங்களை சுமக்கிறார் அப்படின்னு மாத்திரம் போடல. இப்படி வேற வருது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் என்னுடைய கடினமான பாரங்களை அனுதினமும் சுமந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கடினமான பாரங்களை அவர் அனுதினமும் சுமந்து என்னை ரட்சிக்கிற தேவன். தேங்க்யூ டாடி. ஆமென். என்னோட ரொம்ப கடினமான பாரத்தை அவர் சுமந்துக்கிட்டு என்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு வருது பாருங்க. அதில் இப்படி வருது. அதான் பாருங்க,
சுகத்துக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. எத்தனை பேர் சுகமாக இருக்க விரும்புகிறீங்க? சுகமாக இருக்கணுமா? இப்படி வருது. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சுகத்தின் தேவன் லகுவான வழியை நமக்கு உண்டாக்குகிறார். லைஃப்பை எப்படி ஆக்குறாரா? ரொம்ப ஈஸியாக்குறாரா? சில நேரம் ரொம்ப கஷ்டமான பாதையாக கூட போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட அங்கே தேவன் தயவு உண்டாக்குறவராக இருக்கிறார், அங்கே வழி உண்டாக்குறவராக இருக்கிறாரு. அது இந்த பூமியில் இருக்குது, உண்மைதான். ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? அக்கினியும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்தில் இடத்தை எங்களை கொண்டு வந்து விட்டீர். அக்கினியை கடந்தது உண்மைதான், அக்கினி வழியாக வந்தது உண்மைதான், தண்ணீரை கடந்து வந்தது உண்மைதான். ஆனால் அந்த அக்கினி என்ன செய்யலை? என்னை பற்றலை, தண்ணீர் என் மேல் புரளலை, அதை என்ன ஒன்றும் செய்ய முடியல. அதை கடந்து வந்தோம். கர்த்தர்களை கடந்து வரும்படி செய்வார். அதை கடந்து எங்கே வந்தார் விட்டார் கேட்டீங்கன்னா, செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார். இப்படி ரசிக்கிற தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் கரெக்ட். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதானா என்னன்னு கேட்டால், இப்படி செய்கிறதுனால அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டெய்லி சுமத்துறவருக்கு எதுக்கு ஸ்தோத்திரம்? டெய்லி என் மேலே பாரத்தை சுமத்துற ஆண்டவருக்கு எதுக்குங்க ஸ்தோத்திரம்? இல்லை இல்லை, தப்பு. இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஆக முதல்ல ஒரு விஷயத்தை நம்பணும். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அப்படின்னா, அவர் என் மேலே பாரம் சுமத்துற தேவன் அல்ல, அந்த பாரத்தை அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நான் எந்த பாரத்தையும் சுமக்க மாட்டேன், என் பாரத்தை சுமக்கிறதுக்கே நீங்கள் இருக்கிறீங்க. எந்த பாரத்தையும் நீங்கள் சுமக்கிறதுனால அது உங்களை கீழே அமிழ்த்த போவது இல்லை. நீங்கள் வல்லமையுள்ளவர், நீங்கள் சுமக்க முடியும். ஆனால் நான் சுமக்கும்படி அழைக்கப்படவில்லை, கர்த்தர் சுமந்துக்கிறார். இப்போ முற்போக்காக போட்டிருக்கு அதே வசனம், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னு கேட்டால், நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைபிள் கேட்வே அப்படின்ற அந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 30-40 வசனங்கள், 30-40 மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதில் பாதி மொழிபெயர்ப்புகள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி வருது. முதல்ல, என்னுடைய பாரங்களை அனுதினமும் அவர் சுமக்கிறபடினால அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டான வருது. சில மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் நன்மைகளால் என்னை நிரப்பி என்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே. டெய்லி பாரத்தை சுமத்துறது கிடையாது, பாரத்தை அவர் சுமந்துக்கிட்டு டெய்லி என்ன பண்ணுறாராம்? நன்மையினால் என்னை நிரப்பி என்னை ரட்சிக்கிற தேவன். அனுதினமும் நன்மைகளால் என்னை நிரப்பி என்னை ரட்சிக்கிற தேவன். இல்லை சொல்லுங்க, அனுதினமும், ஆங்கிலத்தில் பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டிருக்கு சரியா? அனுதினமும் நன்மைகளால் என்னை நிரப்பி என்னை ரட்சிக்கிற தேவன். அதனால அவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் சில மொழி இப்படி வருது பாருங்க, போட்டிருக்கு, அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை என்மேல் சுமத்தி என்னை ரட்சிக்கிற தேவன். அப்போ இந்த இந்த வசனத்தோட மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்லுவோம், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை என்மேல் சுமத்தி என்னை ரட்சிக்கிற தேவன் அவரே. இதுதான் சரியான வசனம். சங்கீதம் 68:19 எப்படி வருதுன்னு கேட்டால், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அனுதினமும் நன்மையாகிய பாரத்தை, ஆசீர்வாதமாகிய பாரத்தை என்மேல் சுமத்தி என்னை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்கள், இது ஒரு வேளை எப்படி இருக்குன்னா, புதுசாக ஆண்டவருக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு பாரம் மாதிரி தெரியுது. இதுவரைக்கும் பழகின இனத்தை, தேசத்தை, வீட்டை விட்டுட்டு ஆண்டவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிக்கப்படுற ஆரம்பத்தில் அநேகர் கொஞ்சம் இதை யோசிக்கிறாங்க. சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை பாருங்கள், நான் சொல்கிறேன், உங்கள் சொந்தக்காரங்களுக்கே பிளஸ்ஸிங்காக இருக்க முடியாது கர்த்தர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். உங்கள் விசேஷித்த நண்பர்கள், உங்கள் உறவின் முறையார், உங்கள் கிராமம், உங்கள் தெரு, எல்லாரும் உங்கள் மூலமாக ஆண்டவர் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஒரு விஷயத்தை செய்கிறார். அங்கே போட்டிருக்கு 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கிட்டத்தட்ட 5 முறை ஆங்கிலத்தில்
பிளஸ்ஸிங்ன்ற வார்த்தை செய்து வருது. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது என்ன பண்ணுறாரு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்கிறார். அவன் அதை விரும்பணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், கடன் கொடுக்குற ஆளாக இருக்கணும், நற்கிரிகளை செய்ய கொடுக்குற ஆளாக இருக்கணும், ராஜ்யத்தை விஸ்தாரத்துக்கு கொடுக்குற ஆளாக இருக்கணும். எத்தனை பேர் தலைமையில் பிளஸ்ஸிங் இருக்குது? ஆமே. உங்கள் தலைமையில் பாரம் இல்லை. கர்த்தர் இந்த காலை வேளையில் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை உங்கள் தலையின் மீது வைக்கிறார். சொன்னா பாருங்க, நெகேமியா, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் மேலே எப்படி இல்லை, பாரமாக இல்லைங்க. அது வியாதியை கொடுக்குற கரம் கிடையாது, அது ஆசீர்வதிக்கிற கரம், அது சுகமாக்குற கரம். நீர் வந்து உமது கைகளை என் மகள் மீது என்ன செய்யும், வையும், அப்பொழுது அவள் ஆரோக்கியமாவாள். கர்த்தர் கரம் என் மேலே இருக்கட்டும், பாரமாக இருக்காது. நெகேமியா சொல்லுவார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே நன்மையாக இருந்ததுனால அந்த இடிந்து போன அந்த அலங்கத்தை கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கர்த்தர் காரியங்களை செஞ்சு முடித்தார், அவர் தயவு உண்டாக்கி கொடுத்தார். பாரமாக இல்லை. நான் சொல்கிறேன், வீடு கட்டுறது உங்களுக்கு பாரமாக இருக்காது, கடன்ற பாரம் இருக்காது, வியாதின்ற பாரம் இருக்காது. ஏன்னா தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது நன்மையாகவே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போட்டிருக்க ஆதியாம் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். தொடர்ந்து வாசிப்போம். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இப்படி தான் ரசிக்கிற தேவன். தலைமையில பொம்மை வச்சு விற்கிற ஒரு ஆள், அது ரொம்ப பாரமா இல்லையா? உன் தகப்பனையும் உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி கர்த்தர் நம்பி வந்த ஆளை கர்த்தர் பிளஸ் பண்ணுறாரு. போட்டிருக்கு, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவ்வளவு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சான். அதுதான் நம்ம வாசம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பாரங்களை அனுதினமும் சுமந்து ஆசீர்வாதங்களும் நன்மையினால் நம்மை நிரப்பி நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அதைத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செஞ்சார். ஆபிரகாமுக்கு செஞ்சவர் ஆபிரகாம் பிள்ளைகளாக உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட இங்கே ஒவ்வொருத்தரும் இங்கே ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாமுடைய குமாரத்தி. அந்த ஸ்லாக்கியம் இருக்கிற ஆட்கள் மேலே பாரத்தை சுமத்த முடியாது. நன்மைன்ற பாரம் தான் வரும். நான் ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாமுடைய குமாரத்தி. அப்படி அவங்களுடைய குமாரன் குமாரத்திலாம் பாருங்களேன். ஆதியாகம் 26:12 வாசிங்க. ஆதியாகம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தரை ஆசீர்வாதம் வரும்போது என்ன செய்யுது? ரொம்ப பாரமாகுது. ஒன்றுமே இல்லை, இப்போ எவ்வளோ அறுவடை வந்திருக்குது? 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நம்ம என்ன பார்த்தோங்க? என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டெய்லி என் பாரத்தை அவர் சுமந்துக்கிட்டு டெய்லி என்ன பிளஸ் பண்ணுறாரு. அனுதினமும் நன்மையினால் ஒன்று நிரப்புகிற கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இங்கே போட்டிருக்கு, வர வர விருத்தி அடைந்து. தாவீதை பற்றி போட்டிருக்கு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து. ஏதாவது ஒரு பிளஸிங் வந்தால் போதாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தொடர்ந்து போட்டிருக்கு, வாசிப்போம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. இது இப்போதான் மற்றவங்களுக்கு பொறாமை வருது. இப்போ தான் பார்க்க கண்ணு திறக்குது. ஆழமாக நம்புங்க, கடவுள் கொடுக்குற நன்மையை மற்றவங்க பார்க்கும்போது தான் அவங்க ஆண்டவர் பார்க்குறாங்க. உங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை மற்றவங்க பார்க்கும்போது தான் அவங்க யாரை பார்க்குறாங்க? காணக்கூடாத கர்த்தரை காண்கிறார்கள். இது மாற்ற முடியாத ஒரு காரியம். காண்கிற இந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது தான் காணக்கூடாத தேவன் அவன் பார்க்குறான். நம்பணும். என்னை இப்படி ஆஸ்வதிக்கிற கர்த்தர் என்ன செய்யணும்? உள்ள ஆழமாக நம்ப வேண்டும். எத்தனை பேர் ஆழமாக விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கை மாறதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று தான் செய்யணும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை புஸ்தகத்தில் கண்டுபிடிச்சு அவர் அப்படிப்பட்ட தேவன் என்பதை ஆழமாக விசுவாசிக்க வேண்டும்.
அப்படி நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட தேவன் வெளிப்படுவார். அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு பாரம் சுமத்துற வரான், இந்த பிரச்சனையாக வருதாக்கும் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. வசனத்துக்கு திரும்பணும், வசனத்தின்படி நம்பணும். நம்பும்போது கண்டிப்பாக காரியம் மாற ஆரம்பிக்கும். அலைன் பண்ணணும், அப்படியே வசனத்தின்படி சிந்திக்கணும். வசனம் சொல்லுது, என் பாரத்தெல்லாம் அவர் சுமந்து அவர் ஆசீர்வாதமாக பாரத்தை என் மேலே சுமத்துறாரு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனு பார்த்தேன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என்னதான் நான் உண்மையாக வேலை பார்த்தா கூட அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்தேன் அல்ல. இந்த அடியனுக்கு தேவர் காண்பித்த தயவு, நீ சொன்ன வார்த்தை நீ என்ன செஞ்சீர், உறுதிப்படுத்தினீர். எவ்வளோ வேணும் பார்த்தர் நல்ல. நான் என்னவா எப்படி போனேன், கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானேன். வெயிட்டான பிளஸ்ஸிங்கை சுமந்து கொண்டு வர வைக்க ஆரம்பிப்பாருங்க. யாக்கோபுக்கு மாத்திரம் கிடையாது, ஏசாவை பற்றி போட்டிருக்கு. ஆதியாகமம் 36:7 அவருடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவ்வளவு திரளான ஆடுகளும் மாடுகளும் எல்லாம் பெருகி போச்சு, கழுதைகளும் ஒட்டகங்களும் பெருகி போச்சு. அவருடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஆனால் இவங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் சில வேளைகளை சிக்கலான சூழ்நிலையை போனால் கூட கர்த்தர் இந்த பாரத்தை சுமந்து அவர் என்ன பண்ணார், பிளஸ் பண்ணார். 3 பேரை பற்றியும் போட்டிருக்கு. சம்பத்து எப்படி இருந்துச்சான், மிகுதியாக இருந்ததான், சுமக்கக்கூடாமல் இருந்தது, தாங்கக்கூடாது இருந்து போட்டிருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் போய் அடிமையாக மாறி போனாங்க. கர்த்தரை விட்டு பிரிஞ்சு கர்த்தரை மறந்து போய் அவருடைய பிரமாணங்களை மறந்து அடிமையாயிட்டாங்க. அவங்கள பற்றி போட்டிருப்பாங்களே, வாசிப்போம். அங்கேருந்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலைகளை, பட்டணங்களை கட்டினார்கள். எப்படி போட்டிருக்குது, அப்படியே அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. என்னங்க, நல்லா இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆனால் அவங்க சந்ததி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் எகிப்து தேசத்தில் அடிமையாக மாறிட்டாங்க. அவங்க ஒன்று பண்ணுறாங்க, சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. யார் சுமத்துறான்னு கேட்டால் பார்வோன் சுமத்துறான். பார்வோன் பிசாசு கடலாமல் இருக்கான் பாருங்க. ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்லுவார், அவங்களை வாக்கு பண்ணுறாரு. யாத்திரா 6ஆம் அதிகாரத்தில் 6-7 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்திர சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்திர சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். கர்த்தருடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா, எகிப்தியர், பார்வோன் சுமத்தின, பிசாசு சுமத்தின அந்த சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுக்கு ஒரு வழியை செஞ்சார் ஆண்டவர். 430 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ஒரே சுமக்கிற வாழ்க்கை. அது கர்த்தர் சித்தமே கிடையாது. அதுவும் தலைமுறையாக 400 வருஷமாக அடிமையாக இருக்கிறான். எங்கே அது விடுதலை வருதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவங்க பாவத்துக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி தண்டிக்கப்பட்டது. அவங்க பாவத்தை ஒரு ஆட்டுக்குட்டி சுமந்தது. அவங்களுக்கு சமாதானம் வர்றதுக்காக தண்டனை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வந்தது. அந்த ஆட்டுக்குட்டி மீது சுமத்தப்பட்டு அது அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு பாருங்க. அப்போதான் விடுதலை வருது. நான் சுமக்க வேண்டியதில்லை, எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்படி அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க, ரத்தத்தை பூசுகிறாங்க, மாம்சத்தை புசிக்கிறாங்க. அவர்களை பற்றி அங்கே போட்டு வாசிப்போம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. கரெக்டாக 2 காரியம் நடக்குது, குறிப்பாக போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 430 வருஷம் சுமந்துக்கிட்டு இருந்தாள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பின்பு அவர்களை பற்றி போட்டிருக்கு,
அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். சும மாறி போச்சு. இப்போ எதை சுமக்கிறாங்க? வெள்ளியும் பொன்னையும் சுமக்கிறாங்க. செங்கலையும் சுமந்துக்கிட்டு இருந்த ஆட்கள் அவனுக்கு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எதை சுமக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளியும் பொன்னையும் சுமக்க வைக்கிறார். அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ நான் சொல்கிறேன், பல வருடமாக இருக்கிற வியாதி நீங்குகிறது இயேசு நாமத்தினால. பல வருடமாக இருக்கிற கடன் சுமை நீங்குகிறது. பல வருடமாக வராத ஆசீர்வாத தடை நீங்குகிறது. பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க. இப்போ சுமந்துக்கிட்டு எங்கே வந்துட்டாங்கன்னா தேசத்துக்கு வந்துட்டாங்க. திரும்ப அதே வழியை சொல்வார் ஆண்டவர். லேவியராகமம் 16:21. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் வரல? இயேசு இன்னும் வரல. நிரந்தரமாக ரட்சிப்பு செய்து முடிக்கப்படலை. டெம்பரரியாக என்ன செய்யப்பட்டுச்சு? ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு, வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யணும்? அதை செய்யணும். வருஷம் எதை செய்யணும் கேட்டால் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடிக்கப்படணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அடிக்கப்பட்டாத நீ நல்லா இருப்ப. ஏன்னா ஓ பாரத்தை யார் சுமக்கணும்? அந்த ஆட்டுக்குட்டி சுமக்கணும். நீ ஆசீர்வாதத்தை சுமக்கணும். வாசிப்போம், அங்கே போட்டிருக்கு 21ஆம் வசனம். அதன் தலையின் மேல், அந்த ஆட்டுக்கடாவின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். 2 விதமான ஆட்டுக்கடாக தெரிந்து கொள்ளப்படுது. அதில் ஒரு ஆட்டுக்கடா பார்த்தீங்கன்னா ஆரோன் ஒன்று செய்யணுமா, தான் 2 கையும் அந்த தலை மேலே வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாருடைய சகல பாவத்தையும் அதன் மீது என்ன செய்யணுமா? அறிக்கையிட்டு, பாவத்தை மாத்திரம் கிடையாது, அதன் விளைவுகளாகிய அக்கிரமத்தையும் அதன் மீது என்ன செய்து சுமத்தி. பிதாவாகிய தேவன் சிலுவையில் இயேசுவை தொங்கோடும் போது என்னுடைய எல்லா பாவத்தையும் இயேசு மீது அறிக்கை செய்து விட்டார். நான் செய்த எல்லா பாவத்தையும் ஒன்று கூட விடாமல் இயேசு மீது அறிக்கை செஞ்சு என் பாவத்துக்குரிய எல்லா மீறல்களையும் அதன் விளைவுகளையும் இயேசு மீது சுமத்தி விட்டார். நான் சுமக்க வேண்டியதில்லை. சுமத்து அது என்ன செய்யப்பட்டுச்சு? தண்டிக்கப்பட்டுச்சு. தூரமாக வனாந்தரத்தில் அனுப்பிவிடப்பட்டு தொலைந்து போச்சு. அப்படியே அது ரொம்ப தூரமாக போயிடுச்சு. நான் சுமக்க வேண்டியதை இயேசு சுமந்தார். இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை சொல்கிறார். அதை வாசிப்போம். அங்கே என்ன 13ஆம் அதிகாரம் அதை வாசிப்போம். 23ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பின்னு சொன்னார். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி போகிறாங்க. கொஞ்சம் பேர் 12 பேர் என்ன பண்ணுறாங்க? தேசத்துக்குள்ளே போய் வேவு பார்க்குறாங்க. அதை பற்றி போட்டிருக்கு. வாசிப்போம் 23ஆம் வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் பாரான வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஒரு சாம்பிள் காட்டுறாங்க பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு வரப்போற ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்க போகுது. ஆமென். ஒரு சாம்பிள். என் பாஸ்டர், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, வர மாதங்கள் எப்படி இருக்க போகுது? நான் சொல்கிறேன், மாதந்தோறும் புது கனிகள் உண்டாக போகிறது. வரப்போகிற கனிகள் ரொம்ப ருசியுள்ளதாக இருக்க போகுது. அது ரொம்ப வெயிட்டாக இருக்க போகுது. அங்கே போய் சாம்பிளுக்கு என்ன இருக்குங்கன்னு போய் பார்க்க போனால், ஒரு திராட்சை கொலையை அறுத்தா நம்மளாம் என்ன செய்வோம்? திராட்சை கொலையை சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து தூக்க சொல்லலாம் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க? யுத்த புருஷர்கள் அவங்க 2 பேர் ஒரு தடி எடுத்து அதன் மத்தியில் அந்த திராட்சை கொலையை தொங்க விடுறாங்களாம். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நான் சொன்ன கர்த்தர் இப்படிப்பட்ட வெயிட்டான பிளஸிங் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. இங்கே பாரம் சுமந்தோம், இங்கே சும சுமந்தோம், அங்கே போய் என்ன சுமன்னு கேட்டேன். இங்கேயும் சுமம் இருக்குது, அங்கேயும் சுமம் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட சுமன்னு கேட்டிங்கன்னா, அந்த திராட்சை கொலை அவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்க, தம்மை நம்புகிறவர்களுக்கும் மனுஷருக்கு முன்பாக தம்மை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கும் அவர் ஆயத்தப்படுத்துகிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது.
நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த நன்மை பெரிதாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன், பெரிய நன்மை வரப்போகுது இயேசு நாமத்தினால. சொல்லுங்கள், பெரிய நன்மை. சொல்லுங்கள், பெரிய நன்மை. முழு குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது. ஆமேன். வேலை கிடைச்சாலும் கிடைக்க போகுது, நல்ல சம்பளத்தில் கிடைக்க போகுது. ஆமேன். 23 வருஷம் திரும்ப வாசிங்க. எல்லாரும் வாசிப்போம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களும் அத்திப்பழங்களும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தூக்கிக்கிட்டு வர போகிறீங்க இயேசு நாமத்தினால. பெரிய ஆசீர்வாதத்தை சுமக்க போகிறீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் பாவத்தை சுமந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதனால தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு ஈஸியாக கிடைக்கல. நீங்கள் கூட சொல்லலாம், இதுக்கெல்லாம் நான் பாத்திரவானே கிடையாது பாஸ்டர். உண்மைதான். ஆனால் இயேசு பாத்திரவானாக இருக்கிறார். அவர் பட்ட பாடுகள்னால உங்களுக்கு இந்த நன்மை பலிக்கிறது. வசனத்தின்படி விசுவாசிக்கிறீங்களா? வசனத்தை நம்புறீங்களா? வசனம் சொல்லுது, நீ எந்த பாரத்தையும் சுமக்க வேணாம், உன் பாரத்தெல்லாம் இயேசு மேலே சுமத்திட்டேன், ஆசீர்வாதமாகிய பாரத்தை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். சொல்லுங்க, ஆசீர்வாதமாகிய பாரம். சொல்லுங்க, ஆசீர்வாதமாகிய பாரம். சுகத்தை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். என்ன சொல்லுங்க, மெய்யாகவே இயேசு என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்து தீர்த்தார். பாருங்க தெய்வீக பரிமாற்றத்தை. பலவீனம் அவருக்கு, பலன் நமக்கு. நோய் அவருக்கு, சுகம் நமக்கு. இயேசு எதையெல்லாம் சிலுவையில் சுமந்தாரோ அதெல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. தரித்திரத்தை சுமந்தார். தரித்திரம் உள்ள அவர் தலைமையில் வைக்கப்பட்டது. கடன்ற பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. கெத்செமனே தோட்டத்தில் சர்வலோகத்தின் பாவங்களை அவர் சுமக்கிறதுனால வரவேண்டிய அந்த பாரத்தை அவர் சுமந்தார். மன பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. வேறுவே நாளங்களை வழியாக ரத்தனை செஞ்சான், சிந்தினதும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ப்ரெஷர் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் சுமக்க வேண்டியதில்லை. இயேசு சுமந்ததை நான் சுமக்க வேண்டியது இல்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஒவ்வொரு வருஷமும் ஆசாரியர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டு தலைவனும் என்ன செஞ்சார், கோயிலுக்கு வந்துடணும். எதோடு வரணும்? ஆட்டுக்குட்டியோடு வரணும். ஆட்டுக்குட்டியோடு வந்த உடனே அந்த ஆசாரியர் என்ன செய்வான், 2 கைகளை அந்த ஆட்டுக்குட்டி மேலே வச்சு இவன் பாவத்தெல்லாம் அது மேலே அறிக்கை பண்ணி, இவன் மீறுதெல்லாம் அது மேலே சுமத்தி, தண்டனை அந்த ஆட்டுக்குட்டி மேலே வந்து அது துண்டிக்கப்பட்டு, அது ரத்தம் சிந்தப்பட்டு, அது தகனிக்கப்பட்டு சாம்பலாக போயிடும். ஆசீர்வாதத்தோடு திரும்ப போவான். ஆமென். வரும்போது ஆட்டுக்குட்டியோடு வந்தான், பாவத்தை சுமந்துக்கிட்டு வந்தான். அது ஆட்டுக்குட்டி மேலே சுமத்தப்பட்ட பிறகு எப்படி போகிறான்? ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போகிறான். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்ன செஞ்சிருக்கு, ஒரு தெய்வீக பரிமாற்றம் சிலுவையில் நடந்திருக்கிறது. இதுதான் வந்து அற்புதத்தை கொண்டு வரும். நான் சொல்ல இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தோடு திரும்பி போவீர்கள். ஆமென். உபாகம் 6 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே போட்டிருக்கு, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், வாசிப்போம், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வித்தியாசம் சொல்லப்படுது. ஒரு விதமான வாழ்க்கை எகிப்தின் வாழ்க்கை, இன்னொன்று கானான் வாழ்க்கை. மத்தியில் என்ன வருது? ஆட்டுக்குட்டி வருது. அங்கே இருந்த நீ அது அடிமைத்தனத்தின் வீடு, சுமந்துக்கிட்டு இருந்த. ஆனால் கர்த்தர் அங்கிருந்து ஒன்று என்ன செஞ்சாரு? விடுவித்து எங்கே கொண்டு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள். சொல்லுங்க, நான் நிரப்பாத. சொல்லுங்க, நான் நிரப்பாத. அப்ப யார் நிரப்புறா? யார் நிரப்புறா? கர்த்தர் நிரப்புவார். உங்க வீட்டை கர்த்தர் நிரப்புவார். உங்க களஞ்சியத்தை கர்த்தர் நிரப்புவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தால நிரப்புவார். சபை ஆத்துமாக்களை நிரப்புவார். கர்த்தர் நிரப்புறபடினால நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால்
நீ என்ன செஞ்சிடாத, உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். கர்த்தரை வந்து தொழுதுகொள், அவருக்கு காணிக்கையை செலுத்து. அதை செய்யும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இன்னும் பாரம் வரப்போகுது. என்ன பாரம்? ஆசீர்வாதமாகிய பாரம். இது வரைக்கும் ஏதோ ஒரு லாபம் வந்துச்சுன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாட்டுச்சீட்டு அடித்த மாதிரி, அப்பாடா. இல்லை, தொடர்ந்து வரப்போகுது. இயேசு நாமத்தினால தொடர்ந்து வரப்போ முடிக்க போகிறேன். தொடர்ந்து வரப்போகுது. சங்கீதம் 107:8 வாசிப்போம். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க போகிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறாரு, உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறாரு. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். அவர் ஏங்க பாரத்தை சுமத்தணும்? தெளிவாக போட்டிருக்குது. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தி அவர் மேல் விழப்பண்ணினார். சரி, இன்னைக்கு வாழ்க்கையில் சில காரியங்கள் வசனத்துக்கு ஒத்துல இருக்கின்றது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது மாறி போகும் இயேசு நாமத்தினால. கர்த்தர் உங்களை ருசிக்க வைப்பார். ஆமென். நன்மையினால் உங்களை, உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி நன்மையினால் உங்களை நிரப்புகிற கர்த்தர். நீங்கள் சொல்லணும், கர்த்தாவே நீ நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 முறை சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிப்பீர்கள். நாவு ரொம்ப முக்கியம். இதுதான் நாவல் இருக்கணும். எதை பேசுகிறோம் அதை நீங்கள் என்ன செய்வீங்க? புசிக்க ஆரம்பிப்பீர்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்து நம்ம அதை முடிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார். இளைப்பாறான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அவருடைய நுகம் எப்படி இருக்குதான்? மெதுவாக இருக்குதான். சுமை எப்படி இருக்குதான்? லெகுவாக இருக்குதான். அவர் ஒன்றையும் பாரமான காரியங்கள் உங்கள் மேலே சுமத்துவது இல்லை. ஏதாவது பாரத்தை சுமத்துறாரா கர்த்தர்? கிடையவே கிடையாது. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது எரிந்து விடுங்கள், வைத்து விடுங்கள். நம்புங்க, அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். திரும்ப திரும்ப வருது, நீ கவலைப்படாத, நீ பாரத்தை என்ன செய்யாத, சுமக்காத, என் மேலே வைத்து விடு. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமாக்குறாரு. சொல்றாரு, 12 வருஷமாக இருந்த உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. எத்தனை வருஷம் வேதனை? 12 வருஷமாக இருந்த பெரும்பாடு வேதனை நீங்கி நீ சுகமாயிரு மகளே என்றார். இந்த காலையில் நான் சொல்ல அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கிறது. பல வருஷமா நீங்கள் சுமக்கிற அந்த வேதனை நீங்கி சுகமடைகிறீர்கள். ஹல்லேலூயா. 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமுடைய குமாரத்தையை கட்டவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? எத்தனை வருஷம்? 18 வருஷமா தலை குனிஞ்சே இருந்தா, நிமிர முடியாத கூனி, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தவளை தமது கைகள் அவள் மேல் வைத்து அவளை நிமிர பண்ணினார். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க ஒரு இடத்துல. லூக்கா 11 வாசிங்க. லூக்கா 11:46. நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷரின் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். சொல்றாரு பாருங்க. நீங்க பண்ற போதனைலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதை பார்த்துட்டு ஏன் சொல்றாரு, மனுஷன் சுமக்க முடியாத காரியங்கள் என்ன செய்ய அவங்க மேல சுமத்துறீங்க. அதை பார்த்து இயேசு வேதனைப்படுறாரு. அப்போ கர்த்தர் பாரம் சுமத்துவாருன்னு சொன்னால் எவ்வளோ தப்பான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இந்த பரிசேயர், இந்த நியாய சாஸ்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை கை கொள்ளு, இதை கை கொள்ளணும், இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு சுமத்துறாங்களாம். அதுக்கே ஏன் சொல்றாரு, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேலே சுமத்துகிறீர்கள். நான் கேட்குறேன், அந்த இயேசு எப்படி உங்க மேலே வியாதியை வைப்பாரு?
அந்த இயேசு எப்படி உங்க மேல கடனை வைப்பாரு? அந்த இயேசு உங்களை எப்படி சாபத்துக்குள்ளாக்குவாரு, பாரத்தை கொடுப்பாரு? இல்லைங்க, அவர் பாரத்தை சுமந்துக்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 15:10 இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியே சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நல்லா கவனிங்க. பழைய பாட்டில் நிறைய முறைமைகள் இருந்துச்சு இல்லையா? இந்த விருத்த சேதனம் பண்ணதெல்லாம் இருந்துச்சு. அது ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் சொன்னார். புதிய பாட்டில் இயேசு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க? இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் முடிவு பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டா போதும். இவங்க சில முறைமைகளை சொல்கிறாங்க, நீ அதை செய்யணும் இதை செய்யணும், உபவாசம் இருக்கலாம் நல்லது தான், பைபிள் வாசிக்கணும், சபைக்கு வரணும், தசமா செலுத்தணும், இதெல்லாம் சுமையாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீ கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்தால் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் செய்யலை, சொல்லவே இல்லை. உபவாசம் அதுக்காக கிடையாது. இங்கே சில காரியத்தை பேசுகிறாங்க, இந்த விருத்த சேதனம் பண்ணுறது இதை பற்றிலாம் பேசிட்டு வரும்போது தேவையில்லாத சொல்லாதீங்க. ஒரு முடிவு பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. முடிவில் சொல்கிறாங்க, டிசைட் பண்ணுறாங்க என்ன செய்யக்கூடாது. புறஜாதிகள் சில முக்கியமான காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரசிக்கப்பட்ட புறஜாதிகளுக்கு ஒரு சில காரியத்தை நிர்ணயிக்கிறாங்க. அதே அதிகாரத்தில் 19 வாசிங்க. 19 ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புவர்களை கலங்க பண்ணலாகாது என்றும். இயேசு அறியாது இப்போ அறிஞ்சிருக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன செய்ய கண்டதையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க, அவனை பாரப்படுத்தாதீங்க, அவனை கலங்க பண்ணாதீங்க. சில முக்கியமானது இருக்குது, அதை வேணா சொல்லுங்க. என்னதுன்னு கேட்டால் அங்கே போட்டிருக்கு, விக்கிரகங்களுக்கு படைத்ததை அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். சில முக்கியமான காரியம், விக்கிரகங்களுக்கு என்ன செய்யணும்? விலகி இருக்கணும், வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும், ரத்தத்தோடு புசிக்கக்கூடாது, ரத்தத்தை புசிக்கக்கூடாது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. தேவையில்லாத என்ன செய்யாதீங்க, சுமத்தாதீங்க, அவங்கள பாரப்படுத்தாதீங்க. கடவுள் என்ன சொல்றாரு? நம்ம விடுதலையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் சபைக்கு விடுதலையாக வர்றீங்க? பயத்தோடு வர்றீங்களா? தசமா காணிக்கைய சுமையா நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் கொடுக்குறது எனக்கு பெரிய இன்பமாக இருக்கிறது. ஆமே, அவர் என்னை ஆஸ்வதிக்கிறாரு, நான் அவர் கொடுக்குறேன். என்கிட்ட கொஞ்சத்தில் கொடுக்குறேன், அவர் என்னை ஆஸ்வதிப்பார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனால் சொல்றாரு, பகல் நேரம்தான், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கன்னு சொல்றாரு. வலையில் போட்டிருக்கு, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் பிடிச்சாங்களாம். அது அவர்களுக்கு பிரமிப்பு உண்டாயிருச்சு. ஆமென். படகு நிரம்பத்தக்க மீன்களை பிடிச்சாங்களாம். படகு அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக. இப்போ சத்தமாக சொல்லுங்க பாருங்க, படகு அமிழத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக. உயிர் திறந்த இயேசு மறுபடியும் சந்திக்கிறாரு. அன்னைக்கும் சொல்கிறாங்க, ராமுழும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படலை. ஆனால் இயேசு எங்கே நிற்கிறார்? கரையோரம் நிற்கிறாரு. நின்று சொல்கிறார், வலதுபுறமாக வலைகளை போடுங்கன்னு சொல்கிறாரு. போட்டிருக்கு, 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அந்த வலைகள் என்ன செய்ய மாட்டாங்களா? இழுக்க மாட்டாது இருந்தார்கள் போட்டிருக்கு. இழுக்க முடியலையா? பாரத்தெல்லாம் அவர் சுமந்துக்கிட்டு என்னை நன்மையால் நிரப்புவார். இப்படி நம்புங்க, நீங்கள் சுமக்கிற பாரமும் அற்புதமாக மறைந்து போகும் இயேசு நாமத்தினாலே. கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். அங்கே போங்க. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், இயேசு தாமே அவருடைய சரீரத்திலே என்னுடைய பாவங்களை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய சாபத்தை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு சுமந்ததை நான் சுமக்க வேண்டியது இல்லை. பாவ பாரமாக இருக்கிறீங்களா? ஐயோ தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், இந்த காலையில் கத்த சொல்லார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சுமக்காத, குட்டவனோட என்ன செய்யாத, அலையாத, நான் உன்னை மன்னித்தேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு கத்த சொல்கிற வாக்கு தத்தம் சங்கீதம் 68:19 என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரேன்னு போட்டிருக்குது. சரியான மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என்னுடைய பாரங்களை அனுதினமும் அவர் சுமந்து என்னை ரட்சிக்கிற தேவன் அவரே. மறுபடியும் சொல்லுவோம், என்னாலும் ஆண்டவருக்கு
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனுதினமும் ஆசீர்வாதமாகிய பாரத்தை என் மேல் சுமத்தி என்னை ரட்சிக்கிற தேவன் அவரே. கண்களை மூடி கல்வாரில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு, எனக்காக காயப்பட்ட இயேசு, என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய தண்டனை ஏற்றுக்கொண்ட இயேசு, என்னுடைய மீறல் நிமித்தம் அடிக்கப்பட்ட இயேசு, என்னுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்ட இயேசு, என்னுடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று சொன்ன இயேசு, எனக்காக கைவிடப்பட்டவர், கைவிடப்பட்ட இயேசு, வெண்கல சர்ப்பமான இயேசு, சபிக்கப்பட்ட இயேசு, எனக்காக என் மேல வர வேண்டிய அந்த சாப கிரியைகளை எல்லாம், சாபத்தின் விளைவுகளை எல்லாம் சுமந்து கொண்ட இயேசு, சாபமான அந்த இயேசு, வியாதியான இயேசு, காயங்களுடைய இயேசு, ரத்தம் அழிந்து கொண்டிருக்கிற அந்த இயேசு, நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு. ஹல்லேலூயா. என் தரித்திரத்தை, என் பசி பட்டினி வறுமையை கடனை சுமந்த அந்த இயேசு, தரித்திரம் உள்ள தன் தலை மீது சுமந்த அந்த இயேசு, நான் சுமக்க வேண்டிய அந்த பாரங்கள்லாம் சுமந்த அந்த இயேசு. அங்கிருந்து ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடக்கிறது. இந்த திருவிருந்தான பங்கு கொள்ளும் பொழுது என்னுடைய தீமையெல்லாம் அவர் மீது வந்தது, அவருடைய நன்மையெல்லாம் என் மீது வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து சாபமானதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களின் தலைமையில் இருக்கிறது. அவர் தரித்திரர் ஆனதுனால தேவன் ஐஸ்வர்யம் என் பங்காக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் சுமக்கிறேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். நான் நீதியை சுமக்கிறேன். நீதியாய் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார். பாவபாரத்தை உடையவனா இல்ல, குற்றணுறவோடு இல்லை. நான் மன்னிக்கப்பட்டவன், நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். என் வாழ்வின் எல்லா போதும் நான் விடுதலை வாழ முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆனீர்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு சுமந்ததை நான் சுமக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தர் சொல்றாரு, அவமானத்தை சுமக்கிற மகளே, நீ அவமானத்தை சுமந்துகிட்டு இருக்கிற, வெக்கத்தை சுமக்கிற. ஆனா அவர் சொல்றாரு, நீ சுமக்கிற அந்த வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையான பலன் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே. அவமான நிந்தையை கர்த்தர் நீக்குகிறார். உன்னை மகிமையால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய உனக்கு தரிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ராஜா. குறிப்பாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டாகும்படி நாம் ஜெபிப்போம். வியாதி நீங்க சுகம் உண்டாகும்படி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. அற்புதம் நடக்க போறதுக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. கடன் பாரத்தை சுமக்கிறதுக்காக நாம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. கடன் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க சுமந்ததுனால நாங்கள் சுமக்க வேண்டிய அந்த வெளிப்பாடு நிமித்தமாக நாங்கள் இந்த பந்தி அனுசரிக்கிறோம் கர்த்தாவே. மே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மே துதிக்கிறோம். அந்த அற்புதம் நடக்க போகிறது. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டாக போறதுக்காக துதிக்கிறேன் கர்த்தாவே. பிள்ளையை சுமக்க வைக்க போறதுக்காக துதிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அந்த கற்பத்தில் பிள்ளை உண்டாகிறதுக்காக துதிக்கிற கர்த்தாவே. கடன் பாரம் நீங்கட்டும் ஆண்டவரே. களஞ்சியங்கள்ல ஐஸ்வர்யம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஃபில் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆஸ்திகள் சம்பத்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடுகள் நன்மையால் நிரப்பப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனபாரத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த பந்தியை நாங்க அந்த வெளிச்சத்தோடு அனுசரிக்கிற கர்த்தாவே. இயேசு அந்த பாரங்கள்லாம் சுமந்திருக்கிற நாங்கள் சுமக்க வேண்டியதில்லை. நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சுமப்போம் என்கிற விசுவாசத்தோடு இந்த பந்தியை நாங்கள் அனுசரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அவருடைய பிக்கப்பட்ட சரீரத்தை புசிப்போம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நான் சுமக்க வேண்டிய வியாதியை சுமந்து பிக்கப்பட்ட சரீரம் இது. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம்
என்னை நினைவு கூறும்படி செய்கிறீர் என்றார். நாம் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவோம். தேங்க்யூ டாடி. எனக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி சிந்தப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. தண்டனை சுமக்க வேண்டியதில்லை. எந்த தண்டனை எனக்கு இல்லை. நமக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. தண்டனை அவர் சுமந்தார். உயிர் தெழுந்த இயேசு எங்கள் மத்தியில் நின்று கொண்டு பயப்படாதேங்கள் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதுக்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. எப்படி முடியுமோ இந்த காரியம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அது மிகுந்த சமாதானமாக முடிய போகிறதுக்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. வந்தவர்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன் மீது பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென்.